ஹலோ நேர்களே, இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரியான மூவ்ஸ் இருந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னைக்கு காலையில் எங்கே க்ளோஸ் ஆச்சு, ஆல்மோஸ்ட் அங்கேயே ஓப்பன் ஆகி ஒரு சின்ன புல்லிஷ் கொடுத்து நேற்று நம்ம சொன்னோமா, இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்குன்னு நேற்று நம்ம சொல்லியிருந்தோமா, இது வரைக்கும் வரும். இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கீழே வந்து செல்லிங்கான கேண்டில் கிரியேட் ஆகும், அதர்வைஸ் கிரியேட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை உடைக்கிறதுக்கோ இல்லை இந்த லைனை ஃபார்ம் பண்ணி பிரேக் பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணியிருக்கு, பட் கிடைக்கல. ஓகேவா. ஸோ இப்போது எதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பேங்க்ஸோட ஸ்டாக்ஸ் நான் காமிக்கும் போது சொல்கிறேன், ஒரு சின்ன அப்சர்வேஷன் என்னன்னா, எந்த பேங்க்ஸ்னாலையும் ஃபர்தராக பாசிட்டிவ் சைட் மூவ் பண்ண முடியல. ஓகேவா. எதனால் அந்த பாசிட்டிவ் சைட் மூவ் பண்ண முடியலன்னா, இப்போது எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேங்க்குக்கு ஃபண்ட்ஸ் வரணும். ஃபண்ட்ஸ் எப்படி பேங்க்கு பர்ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. நம்ம கொடுக்குற எஃப்டிஸ் அதுலேருந்து அந்த ஃபண்ட்ஸை வந்து அவங்க ரொட்டேட் பண்ணுவாங்க, சில பர்சன்டேஜ் வந்து ரொட்டேட் பண்ணி அதை வந்து லெண்டிங் பண்ணுவாங்க. ஸோ லோன் கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு. நமக்கு வந்து எஃப்டி போடுறது வந்து 6.57% இந்த மேக்ஸிமம் வந்து பேங்க்ஸ் டிபெண்டன்ஸில் எஃப்டிஸ் நடக்கும். பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து நம்ம லெண்ட் பண்ணும்போது, ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இப்போது ஹோம் லோன் எடுக்கிறோன்னா அது லோவஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 9%, 8.75, 8.5 அந்த பர்சன்டேஜில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ பர்சனல் லோன்லாம் எடுத்தோன்னா 16%, 15%, 14%, 12%ன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ கிரெடிட் கார்டில் நம்ம பில் பேமெண்ட்டில் நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணும்போது 24% வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம நிறைய நமக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் இல்லையா, இதுதான் பேங்க்குக்கு இன்கம். ஸோ இதை வச்சு தான் பேங்க் ரன் ஆகிறது. ஸோ மோஸ்ட்லி அவங்களோட ஸ்ட்ரக்சரே வந்து நம்ம பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டில் தான், அவங்க லெண்ட் பண்ணுறது தான் மேக்ஸிமமாக அவங்க வந்து இன்கம் பண்ணுறது. அது போக வந்து இன்சூரன்ஸ் செல் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ நம்ம ட்ரேடிங்க்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறது, பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது, இது மாதிரி சில விஷயம், ப்ரோக்கரேஜஸ், இது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ என்னென்னா, நம்ம டெபாசிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால, ஸோ டெபாசிட் அவங்க வந்து கம்மியாக கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ டெபாசிட் உள்ள வரது குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ காசு இல்லை, மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெண்ட் பண்ணுறது காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டெபாசிட் பண்ணுற காசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து லைக் பர்சன்டேஜ் வந்து ஆர்பிஐக்கு நம்ம வந்து டெபாசிட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு, ஸோ அரௌண்ட் ஒரு 3% அந்த மாதிரி வரும் அவங்களுக்கு. ஓகேவா. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க ரன் பண்ணுவாங்க. இதை மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸில் இருக்குது. பட் இப்போ உங்களுக்கு காசு வரலன்றதுனால தான் மெயினாக வந்து கொஞ்சம் எல்லா பேங்க்ஸுமே கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகிருக்கு. ஸோ டாப் பேங்க்ஸ் HDFC எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்றதும் நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அதனால தான் இன்றைக்கி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. மக்களே, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெவல்ஸ். இது நான் 1 hour டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இது. ஓகேவா. ஸோ இந்த லெவலை இப்போது இங்கே எதை பாருங்கள், இது ரெண்டுத்துக்குமே இப்போ வந்து டாப்பில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேவா. இது சஸ்டெயின் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து இந்த 68 கிராஸ் பண்ணி 53 கிராஸ் பண்ணி 53,319 லெவல்ஸ்க்கு போகும். ஓகேவா. பட் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்விங் ஹை நேற்று நம்ம 52,400 லெவல்ஸை ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கடுத்தது 52,374 லெவல்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா. 52,372 லெவல்ஸை கிராஸ் பண்ணிச்சுன்னா, நான் ஒரு சின்னதாக லைன் போட்டு வைக்கிறேனே, நாளைக்கு நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடற்கரை லெவல் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ 52,374 லெவல்ஸை கிராஸ் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு எங்கே போய் நிற்கும், நெக்ஸ்ட்டு ஜோராக இங்கே போய் 52,500 போகும் சைக்கலாஜிக்கல் ஃபிகர். ஸோ நெக்ஸ்ட் இதை தாண்டிச்சுன்னா நெக்ஸ்ட்டு 52,679 டேரெக்டாக போயிடும். ஓகேவா. இன்கேஸ் நமக்கு நிறைய தடவை இங்கே ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ நம்ம இந்த லோவை எடுத்துக்கலாம். 52,183 பிரேக் பண்ணுச்சுன்னா செல்லிங் சைடில் நமக்கு நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஏதாவது ஸ்விங் லெவல்ஸ் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஓகே 57,112 அண்ட் இந்த லெவல்ஸும் அடுத்தது 52,000 சைக்கலாஜிக்கல் ஃபிகர் ரீச் ஆகிடும்.
அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 51,862 லெவல்ஸ் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த லெவல்ஸ்க்கு வந்து கீழே வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் மார்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். நான் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்கேன். இது 1 hour டைம் ஃப்ரேமில் 5 minutesல போய் பார்த்தாலும் சரி, நான் பேரி சைடில் தான் இருக்கேன். ஓகேவா. ஸோ லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பராக ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் ஒன்று சொல்லிக்கிறேன் நான், நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நிஃப்டியை தவிர்த்து மற்றதில் போய் ட்ரேட் பண்ணி எல்லாருமே ஏர்ன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா. ஸோ நிஃப்டி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா. நிஃப்டியில் வந்து கொஞ்சம் ரெக்கவரி நல்லாவே இருந்திருக்கு. நம்ம லெவல்ஸை எல்லாருக்கும் மார்க் பண்ணி கொடுத்துட்டோங்க. இங்கே பாருங்க, நேற்று நம்ம வந்து லெவல்ஸ் சொல்லியிருந்தோம். இங்கே இருந்தது, இந்த இடத்துல சப்போர்ட், இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே இதை தாண்டி ஒரு டார்கெட் வைக்கும்னு சொல்லிட்டு, ஒரு டார்கெட் மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். இந்த லெவல்குள்ளே ட்ரேட் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லெவல்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி ட்ரை பண்ணிச்சு, மறுபடியும் முடியாமல் கீழே வந்துச்சு, மறுபடியும் தாண்டினதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம். ஸோ இங்கே 342 க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு ஏன் தெரியல, நிஃப்டி மட்டும் எனக்கு கொஞ்சம் புல்லிஷாக தெரியுது. ஓகேவா. நிஃப்டி வந்து எனக்கு ஸ்லைட்லி புல்லிஷாக தெரியுது. எனக்கு நிஃப்டி மறுபடியும் வந்து 24,478 போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஓகேவா. நிஃப்டி ஐ ஃபீல் இட்ஸ் ஸ்லைட்லி புல்லிஷ். பட் ஒரு என்னன்னா, ரொம்ப நாளாக வந்து நிஃப்டி வந்து பெரிய டவுன் சைட்லலாம் வரலை. ஓகேவா. இப்போ இங்கே ஒரு இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டவுன் சைட் பேட்டர்ன் பேரல் சேனலில் போகிறேன் நான் உங்களுக்கு. அது பாருங்க, இங்கே தெரிகிறதா. ஸோ சரி, நான் வந்து விக்கை விட்டுட்டு க்ளோஸாக பாடியிலே வச்சுக்கிறேன். இந்த சேனலில் தான் இப்போ நிஃப்டி வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு கீழே பிரேக் ஆகுது. அதாவது நம்ம ஆல்ரெடி லெவல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 22,241 கீழே பிரேக் ஆச்சுன்னா 24,124 லெவல்ஸ் வந்து ஓப்பன், ரொம்ப ஓப்பனாக இருக்குது. ஓகேவா. ஸோ நம்ம ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நான் இந்த பேரல் சேனல் எடுத்து விட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கிறவங்க பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போது 24,124 லெவல்ஸ் வந்து 24,000 லெவல்ஸும் ஓப்பனாக இருக்குது. பட் இதை தாண்டி வெளியில் வரணும். இப்போதைக்கு இங்கே நின்றுட்டு இருக்கு, என்னட்டு இருந்தால் 400 போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இதான் நிஃப்டி ஃபீச்சர்ஸோடைய டேட்டா. ஸோ ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம், இது என்ன தெரிகிறது உங்களுக்கு, இதே தான் நிஃப்டிலையும் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இதே தான் இங்கே நிஃப்டிலையும் பார்த்துருப்பீங்க. ரெக்கவரியான்னு கேட்குறீங்க. ரெக்கவரியான்னு கேட்டால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியர் கட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஒன்று அட்லீஸ்ட் இந்த லெவலாக உடைக்கட்டும், 24,000 லெவல்ஸை உடைக்கட்டும். 24,400 லெவல்ஸ், 24,400 லெவல்ஸை உடைச்சதுன்னா மேபி நீங்கள் புல்லிஷ் சைடில் இருங்க. அதர்வைஸ் நீங்கள் புல்லிஷ் சைடில் இருக்காதீங்க. ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்ம ரிலையன்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய் ஹிட் பண்ணிவிட்டு நாளைக்கு கீழே வரலாம். இது கீழே பிரேக் ஆச்சுன்னா தாராளமாக செல்லிங் சைடில் நீங்கள் இருக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் லாஸ்ட்டில் க்ளோசிங்கில் லைட்டாக புல்லிஷ்னஸ் காமிச்சிருக்கு. பட் நம்பாதீங்க, 1637 மேலே போனால் தான் அவனுக்கு வந்து மொமெண்டமே. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கிடையாது. ஓகேவா. அண்ட் ஆக்சிஸ் பேங்க் என்ன பண்ணிருக்கு, ஓகே நாளைக்கு வந்து சரி. பட் நான் இன்னொன்று அப்சர்வேஷன் என்னென்னா, மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. 12,162 நம்மளோட லெவல்ஸில் வந்து சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ரெக்கவரி கொடுத்துருக்கு. டு த டாப், எங்கேருந்து விழுந்துச்சோ அங்கேயே ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் வந்து இந்த 12,162 லெவல்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் யாரும் செல்லிங் சைடு இருக்காதீர்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா மிட் கேப் நிஃப்டி. ஓகேவா. நிஃப்டி ஃபைனான்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்து அப்படியே போயிடும். ஆனால் மிட் கேப் நிஃப்டி வந்து அப்படி கிடையாது. இந்தியா விக்ஸ் நான் சொல்லியிருக்கேன், எனஃப் ஃபார் ட்ரேடிங். அகெயின் ஆப்ஷன் பையர்ஸ் பார்த்து பண்ணுங்கள், எக்ஸ்பைரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணாதீங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆஃப்டர் 3:30க்கு அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, 3:30க்கு அப்புறம் அப்படியே ரொம்ப பெருசாக மொமெண்டம் கிடையாது, சைட்வைஸில் தான் இருக்குது. நாளைக்கு ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டே நம்ம ஓப்பன் பண்ணுறது எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து ஓப்பனிங் இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி பெரிஷாக இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஓகேவா.
ஆக்சிஸ் பேங்க் என்ன பண்ணியிருக்குன்னா, ஆக்சிஸ் பேங்க் வந்து அதான் ஆக்சிஸ் பேங்க்ஸை இன்னைக்கு கொஞ்சம் காப்பாற்றிருக்கு. இல்லாட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபால் கொடுத்துருக்கும். ஓகேவா? அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் வந்து அதுவும் சைட் வேஸில் தான் இருந்திருக்கு. பெருசாக மொமெண்டம்லாம் கிடையாது. இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்துக்கோங்க. கோட்டக் பேங்க் 1843 லெவல்ஸ் 35க்கு மேலே தான் இன்னமும் இருக்குது. எஸ்பிஐஎன் ஏற்கனவே சொல்லிட்டேன், 63 லெவல்ஸை தாண்டினா தான் மறுபடியும் ஃபர்தர் ட்ரேட். பட் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. 835 லெவல்ஸ் நான் சொல்கிறேன். 835. சப்போஸ் இன்கேஸ் இந்த ஸ்விங்கை உடச்சதுன்னா 45ல 10 ரூபா டார்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதர்வைஸ் லைக் என்னென்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக நமக்கு 940 லெவல்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதுதான் மக்களே இன்றைக்கி நம்ம இந்தியன் மார்க்கெட்டோடைய சினாரியோஸ். ஸோ நம்ம உலக வர்த்தகம் என்ன பண்ணுதுன்னு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ் ஆயில் பார்க்கலாம். யூஎஸ் ஆயில் 8163 லெவல்ஸ் நேற்றுனே நான் சொல்லியிருந்தேன். நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்தாலே நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேம் போயிடுவோம். 82லேருந்து 8163 லெவல்ஸ், 8049 லெவல்ஸ் வராமல் நீங்கள் வந்து நெகட்டிவ் சைடு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி 8162 மேலே போகாமல் பாசிட்டிவ் சைடு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒரு பெரிய கேப் இருக்குது. இது எப்போவுமே இங்கேருந்து இங்கே ஃப்ரீ ஃபால் ஆகும், இங்கேருந்து இங்கே அப்வர்டு போகும். ஸோ அதனால தான் இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். யூஎஸ் ஆயிலில் நல்ல ட்ரேடபிள் தான். ஓகேவா? இந்த லெவல்ஸ் நல்ல ட்ரேடபிள் லெவல்ஸ் தான். பட் உங்களுக்கு ட்ரேடை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்ம மாட்டிப்போம். ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு என்னத்தை என்ன பண்ணுறாரு, நான் மேலே 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 போகின்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி 74 லெவல்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நேற்று இங்கே பாருங்கள், நேற்று 5 மினிட்ஸில் காமிக்கிறோம் உங்களுக்கு. நம்மளோட லெவல்ஸ் தாங்க எல்லாமே. இங்கே பாருங்கள் 51, அடுத்தது அங்கே வந்து 74 ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் 74 ரிஜெக்ட் ஆகி கீழே வர மேலே வர மறுபடியும் மேலே போயிட்டுருக்காரு. கோல்டு நான் ஸ்லைட்லி புல்லிஷாக இருந்தேன். 2392 லெவல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ரொம்ப நாளாக புல்லிஷ் மொமெண்டமும் கொடுக்கல, பெரிஷ் மொமெண்டமும் கொடுக்கல. இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். பட் வந்து அதை இங்கே போகும்போதே இதை தாண்டும் போதே இன்வாலிடேட் பண்ணிடுச்சு அதை. ஓகேவா? இந்த இடத்துல இன்வாலிடேட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, ஃபாரெக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டாப்பில் தான் போயிட்டுருக்கு. ஸோ யூஎஸ்டி கரன்சி கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால, ஏன்னா இந்த நான்ஃபார்ம் என்எஃப்பி டேட்டாலாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வந்தது இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த இஷ்யூ இருக்குது. பட் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. 2392 லெவல்ஸ் தான் நெக்ஸ்ட் நமக்கு டார்கெட். ஓகேவா? அகெயின் 74 லெவல்ஸு கீழே வந்துச்சுன்னா 61 நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஓகேவா? 52 கீழே வந்தால் தான் நம்ம நெகட்டிவ் சைடுக்கே என்ட்ரி கொடுக்க போகிறோம் 32க்கு. ஓகேவா? அதை வயசு நம்ம உட்காந்துக்கிட்டு புள்ளி சைடில் கொஞ்சம் ட்ரேடை பண்ணிக்கலாம். அண்ட் சில்வர் லெவல்ஸ் பார்க்கலாமா? சில்வர் பாருங்கள், நம்ம லெவல் டு லெவல்னு ஓடிட்டுருக்கோம் ஆக்சுவலாக. ஓகேவா? நமக்கு இந்த லெவல்ஸ் அந்த லெவல்ஸ்லாம் கிடையாது. ஸோ சில்வருக்கான லெவல்ஸ் இது. அண்ட் பிடிசி யூஎஸ்டி பாருங்கள், பிடிசி யூஎஸ்டி 59,200 நேற்று நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அதை போய் டச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கு 58,000க்கு. பிடிசி யூஎஸ்டி மறுபடியும் புல்லிஷாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைய வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. Until then, take care. Bye bye. Signing for today.